ஹாய்! இந்த வீடியோ வந்துட்டு நெய் எடுக்கிறது தான் எடுத்திருந்தேன். நான் வந்து இங்கே பக்கத்துலேயே பசும்பால் கிடைக்கிறதுனால பசும்பால் வாங்கிட்டு அதை காய்ச்சும்போது அந்த ஆடை நல்லா திரண்டுடும். திரும்ப இப்போ நான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஈவினிங் வாங்குற பால் காலையில தான் யூஸ் பண்ணுவேன். அதேமாதிரி காலையில் வாங்குற பால் ஈவினிங் வரைக்கும் வருதா, அது கொஞ்சம் நேரம் அப்படியே செட் ஆச்சு அப்படின்னா மேலே வந்து நல்ல லேயர் படர்ந்துரும். அந்த பால் ஆறுனதுக்கப்புறம் அந்த ஆடை எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாயிரும். 2 வாரத்துக்கு ஒரு தடவை எப்பயுமே எனக்கு மேக்ஸிமம் 1/4 லிட்டர் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமே தவிர அதை விட ரொம்ப கம்மியாக கிடைச்சதே கிடையாது. வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். அந்த ஆடையை எடுத்து வச்சுப்பேன். அப்பப்போ எப்பயாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அது மாதிரி தயிர் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருவேன். அம்மா எப்போ வராங்களோ அப்போ வந்து அதை ஃபுல்லாக வெண்ணெய் கடைஞ்சு நெய் எடுத்து வச்சுருவாங்க. வெண்ணெய் கொஞ்சம் வச்சுப்பேன், நெய் கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி வச்சுக்கிட்டாலுமே எனக்கு இது வந்து 1/4 லிட்டர் பால் தேன் வாங்கின பாட்டிலில் மேக்ஸிமம் எனக்கு வந்து அது ஃபில் ஆகிடும். இதனால் வந்து நெய் நம்ம கடையில் வாங்கி அது பயந்துக்கிட்டே பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு இது கொஞ்சம் தைரியமாகவே நான் கொடுக்குறேன். நல்லாவே இருக்குது. நெய்யும் சரி, ரொம்ப சிம்பிளாக வேறு எதுவுமே நான் பண்ணுறதில்ல. ஆனால் எனக்கு கடைய தெரியாது. மற்ற வச்சு அம்மா வந்தால் தான் கடைஞ்சு அந்த நெய்யை எடுத்து எனக்கு கொடுப்பாங்க. இது எப்பயுமே ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை நான் இதை செஞ்சுருவேன்.